Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தின் கடைசி ஓய்வு நாள்ல நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு பலத்த கரங்களை தட்டுங்க. இந்த வருஷமெல்லாம் தேவன் எப்படியாக நடத்தினார்ன்றது ஒரு நொடி நம்ம அப்படியே ரீகேப் பண்ணி இண்டிவிஜுவலா நீங்க மனசுல பார்த்து கொள்ளுங்க. எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறாரு, நல்ல காரியங்கள்ல செய்யறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறாரு, நல்ல சுகம் கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்துல எல்லா விஷயங்கள்லயும் அவரை நம்மளோட சேர்ந்து கலந்து கொண்டு நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறாரு. சில தீமையான காரியங்களையும் நெருக்கடியிலும் அவர் நம்மளோட மத்தியில நடத்தி வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின்படி ஏசப்பா சொன்ன வார்த்தை, இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள் ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி NJPH பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லோருமே சொந்தமாக்கி கொண்டோம். எந்த ஒரு குடும்பத்துல எந்த ஒரு பாதிப்பு வராதபடி தேவன் அழகா வழி நடத்தி வந்தார். நித்தமும் வழி நடத்தி வந்தார். ஒரு நாளும் நம்ம பசியா இருந்ததில்லை. நல்ல உணவு கொடுத்தார், நல்ல உடை கொடுத்தார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார், நல்ல வேலைகள் கொடுத்தார், சொந்த வீடுகள் எத்தனையோ பிள்ளைகளுக்கு கொடுத்தார், நல்ல உயர்வான வேலை கொடுத்து, ஜாப் கொடுத்து, ப்ரொமோஷன் கொடுத்து நடத்தி வைத்தார். கார் வாங்காத, மலேசியால காடின்னு வாங்க, காடி வாங்காத நபர்களுக்கு புது காடி கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்களை தேவன் இந்த வருடம் நமக்கு எப்படி கொடுத்தாருன்றது குறித்து நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஏராளமான சாட்சிகள் கொண்டு தேவ பிள்ளைகள், NJPH பிள்ளைகள் நம்ம சேனல்ல பேசியிருப்பாங்க. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு நொடி நம்ம எல்லாருமே நினைச்சு பார்க்கணும். பிள்ளைகளுக்கு உதவி செய்தார், படிப்புல உதவி செய்தார், கடன் பிரச்சனைகளுக்கு அவர் உதவி செய்து நிறைய கடன்களை தீர்த்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொடூரமான வியாதியிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். மரண படுக்கையில உள்ள பிள்ளைகளை மீட்டெடுத்திருக்கிறார். இனி இந்த உயிர் இருக்கவே இருக்காதுன்றது ஒரு விஷயத்த டாக்டர் சொன்ன பிறகோ அதை என்னால மாற்ற முடியும் சொல்லி மாத்தி உயிரோட எழுப்பினார். இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் செய்து சுகத்தை கொடுத்து இந்த தருணத்துல நம்ம எல்லோருமே உயிரோட வைத்திருக்கிறார். அதுக்கே நம்ம நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. இனி வரப்போற புதிய வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஏன் நம்ம பிரவேசிக்கணும், எதுக்காக நம்ம பிரவேசிக்க போறோன்ற ஒரு தேவ சித்தத்தை பிள்ளைகள் நம்ம தெரிஞ்சுக்கினாலே போதும். நம்ம ஏதோ வேலை இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, குடும்பம் இருக்குது, காலையில வேலைக்கு போனா வீடை பார்த்துக்கினா, சாப்பிட்டா கொண்டோ தூங்கணும், இது இல்ல வாழ்க்கை. தேவ பிள்ளைகளோட வாழ்க்கை இது கிடையாது. நமக்கு புது வருஷத்துக்குள்ள வாட் இஸ் தி பர்பஸ், நம்மள ஒரு சித்தம் இருக்கு இல்லையா, தேவ சித்தம்னு இருக்கு. கிறிஸ்துவ பத்தி தெரியப்படுத்தணும். கிறிஸ்துவ அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ தெரிஞ்ச நபர்களுக்கே போய் நம்ம சொல்லிட்டு இருக்காம, கிறிஸ்துவ அறியாத நபர்களுக்கு கிறிஸ்து யார், அவரோட அன்பு என்ன, அவரோட அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும்ன்ற ஒரு சத்தியமான விஷயத்தை நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகள் தெரியப்படுத்தணும். அதுக்காகவே நம்மள இந்த பூமியில NJPH பிள்ளைகளை வைத்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறாரு. NJPH பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வாரியர்ஸ். அப்படி இருக்கிறக்குள்ளும் நம்மளோட வேலைகள் என்னன்றது நம்ம திட்டமாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆயத்தமாயி ஜெபம் பண்றதுக்குள்ளும் நம்மளோட அடுத்தடுத்தது வேலைகள் என்னன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்திடுவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் பிரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ, உங்களோட பிரேயர் ரிக்வெஸ்ட் டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல வித் பிக்சரோட நீங்க ஷார்ட்டா அனுப்பி விடுங்க. என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதுல டிஸ்பிளே ஆகும். நீங்க அனுப்பி விடுறதுக்குள்ளும் கிருபாதார வரங்கள்னால நிரப்பி இருக்கிறதுனால உங்களோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சரை தேவன் என் மூலமா தெரியப்படுத்துவாரு. என் மூலமா அவரே கால் பண்ணவும் வைப்பாரு. உங்களுக்கு பதில் தெரியப்படுத்தி அதுலேருந்து
நீங்க எல்லோருமே விடுதலை அடைவீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற பாஸ்டர் மர்லின் அவர்களை அன்போடு வரவேற்போம். இந்த நாளில் பாஸ்டர் மர்லின் மூலமா தேவன் இந்த வருஷத்துல கடைசி ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள் மகளுக்குன்னு அர்ப்பணித்திருக்கிறாரு. NJPH மினிஸ்ட்ரியில மகளை கொண்டு தேவன் பேசுறக்குள்ளோ அந்த வார்த்தைகளை கேட்டு எல்லா தேவ பிள்ளைகள் உள் வாங்கிக்கங்க. எதற்காக கிறிஸ்து வந்து ஆட்டுக்குட்டி ஆனவர் ஏன் மறிக்கணும், எதற்காக மறிக்கணும், அவர் எப்படிப்பட்ட பாடுகள் பட்டு இருக்கிறாரு, எவ்வளோ அவமானங்கள் பட்டு இருக்கிறாரு, அவரோட தாடி மயிர் முடியெல்லாம் எப்படி வந்து பிடுங்கி எரிஞ்சாங்க, அவரோட வஸ்திரங்கள் எல்லாம் எப்படி கிழித்து எரிந்தாங்க, அவர் எப்படியெல்லாம் காலில் உதைத்து காரி துப்பி தூஷணமாக பேசி அவமானப்படுத்தி நிந்திச்சு அவரை சிலுவையில ஏற வைத்து சிலுவை மரணத்தை கொண்டு வந்தாங்களோ, அந்த காரணத்தை குறித்து மகள் மூலமா தேவன் பேசுறக்குள்ளோ நமக்காக தேவன் ஏன் வந்தாருன்றது நம்மளுக்கு இன்னும் அதிகமா தெளிவாக தெரியப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. லெட்ஸ் வெல்கம் பாஸ்டர் மர்லின் அவர்களை. எல்லா பலத்த கரங்களை தட்டுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் நாம் செய்வோம். அனைவரும் கண்களை மூடி. நன்றி ஆண்டவரே, அப்பா தேவனே, இந்த நாளில் கூட ராஜா கர்த்தர் தாமே ஆண்டவரே, அப்பா இந்த நாளை எனக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி நாள் அன்று கூட ஆண்டவரே உடைய வார்த்தையை ஆண்டவரை பேசும்படியாய் கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் கூட ராஜா பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளோட ஆண்டவரே இருதயத்தில் ஆண்டவரே அந்த வார்த்தை தங்கும்படியாய் ஆண்டவரே நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரை முற்றிலுமாய் கர்த்தர் நீர் அப்பா என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையாய் இருக்கத்தக்க என்னை மறைத்து முற்றிலுமாய் ஆண்டவரை நீர் பருகும்படியாய் நீர் வெளிப்படும்படியாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, அனைவரும் அமர்வோம். ஓகே, இந்த நாள்ல நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மை ஷெப்பர்ட் இஸ் த லேம். என் மேய்ப்பர் அந்த ஆட்டுக்குட்டியானவர். இதுதான் இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு கேட்கலாம். எல்லாருமே வந்து நம்ம த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னா நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இது என்னது மை ஷெப்பர்ட் இஸ் த லேம்? ஆக்சுவலி நான் த லேம் இஸ் மை ஷெப்பர்ட்னா வந்துட்டு அதை எழுதலான்னு நினச்சேன். ஆனால் ஆயனர் வந்து எனக்கு அதை வலியுறுத்தி மை ஷெப்பர்ட் இஸ் த லேம் தான் எழுதணும் அப்படின்னு எனக்கு அந்த ஒரு உண்டுதலை கொடுத்தாரு. என் மேய்ப்பர் அந்த ஆட்டுக்குட்டியானவர். மேய்ப்பர்னு சொன்னாக்கா யூஸ்வலாக வந்து ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவங்க தான் வந்து மேய்ப்பன். அவங்க வந்துட்டு யூஸ்வலாக வந்து ஒரு ஃப்ளாக் ஒரு ஆட்டுக்குட்டி கூட்டம், அப்படியே நிறைய ஆட்டுக்குட்டிகள் இருக்கும். அது ஒரு கூட்டமாக வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு அவங்க மேய்த்து கொண்டே போவாங்க. அவர்கள் தான் வந்துட்டு மேய்ப்பன். ஸோ எப்படி வந்து இந்த மேய்ப்பன் சொன்னால் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சில தன்மைகள் இருக்கும். ஆட்டுக்குட்டின்னு சொன்னால் ஆட்டுக்குட்டிக்கு ஒரு சில தன்மைகள் இருக்கும். ஆட்டுக்குட்டி அதுக்கு உண்டான க்ரைட்டீரியா அதுக்கு இருக்கும். அப்போ எப்படி இந்த ஆட்டுக்குட்டி வந்து மேய்ப்பனா ஆக முடியும்? எப்படி இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் வந்துட்டு மேய்ப்பன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்துட்டு என் மேய்ப்பனா இருந்து என்ன காரியங்களை வந்துட்டு செய்திருக்கிறார், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் என்ன காரியங்களை செய்து இருக்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று பேசுறதுக்கு தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் அதை பகிர்ந்து கொள்றதுக்கு நான் இங்கே நிற்கிறேன். முதலாவது நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு இந்த ஷெப்பர்ட் குறித்தான காரியங்கள் வந்து நான் சொன்னது போல தான். ஷெப்பர்ட்னா வந்துட்டு அவங்க வந்து லேம் அந்த கூட்டத்தை வந்து அப்படியே மேய்த்து கொண்டு போவார்கள்.
இப்போ ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். ஷெப்பர்டுக்குரிய ஒரு வசனம், சங்கீதம் 23வது சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க நீங்க இங்கிலீஷ்ல படிச்சுக்கிங்க. இது வந்துட்டு சங்கீதக்காரன் எழுதினது 23வது சங்கீதத்துல 4வது வசனம். இப்ப மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு ஆட்டுக்குட்டியோட சிச்சுவேஷன்ல இருந்து இந்த காரியத்தை சொல்லும் போது அந்த மெய்ப்பெண் தான் வந்துட்டு நம்மை காப்பவரா இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது அந்த பள்ளத்தாக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்குன்னா, அது வந்து இருளின் பள்ளத்தாக்கு. மரண இருள்னா வந்துட்டு ஒரு சும்மா ஒரு டார்க்கான ஒரு வேலி அப்படி கிடையாது. அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு பர்தன்மெண்டாக இருக்கலாம், ஒரு ரிஜெக்ஷனாக இருக்கலாம், ஒரு விதமான ஒரு அபோர்ஷன் காரியங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு மிஸ்கேரேஜ், ஒரு கிரீஃப், ஒரு 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 அன்பானவரை இழந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், லாஸ் ஆஃப் லவ்ட் ஒன்ஸ். இல்லை சில பேருக்கு வந்துட்டு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு தாமதம் உண்டாகலாம், இல்லை ஒரு திருமணத்தில் ஒரு தாமதம் உண்டாகலாம், படிப்பு காரியத்தில் வந்துட்டு அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த ஒரு காஸ்ட் கிடைக்காம இருக்கலாம். சில பேர் வந்து பிள்ளைகளை வந்துட்டு இழந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்களோட வாழ்க்கையில. சில பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் வீடு இல்லாமல் இருப்பாங்க, கார் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு ஒரு ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்காக தான் இருக்குது. அது வந்துட்டு அவங்களை சூழ்ந்து கொண்டு அந்த இருளான அந்த காரியத்திலேருந்து அவங்க எப்படி வெளியே வர்றது? அங்கதான் வந்து இந்த மெய்ப்பனானவர் அவருடைய கோலும் அவருடைய தடியும் தான் வந்துட்டு நம்மை தேற்றுகிற ஒரு காரியமா இருக்குது. அந்த கோலும் அந்த தடியும் தான் நம்ம முழுவதுமா வந்துட்டு இந்த ஒரு ஒரு ஃபியர், இந்த ஒரு காரியத்திலேருந்து வந்துட்டு நம்மளை வந்துட்டு வெளியே கொண்டு வர ஒரு காரியமா இருக்குது. அப்ப அவரு வந்துட்டு நம்மளுடைய மேய்ப்பனா இருந்து நம்மை வந்து இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து அவரை மீட்டு கொண்டு நம்மளை கொண்டு வருகிறார். இது வந்து மேய்ப்பனுக்குரிய காரியம். இப்போ இந்த இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும் பொழுது நமக்கு வந்துட்டு இந்த மேய்ப்பனால மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஆறுதல், ஒரு தேற்றுதல் நமக்கு வந்து உண்டாகும். அந்த இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து நம்ம வெளியேறத்தக்க ஒரு தேற்றுதல் வந்து இந்த மேய்ப்பனால தான் நமக்கு உண்டு. சரிங்களா? அல்லேலூயா. இப்போ பார்த்தோம்னாக்கா வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு, கர்த்தர் வந்து நமக்கு நல்ல மேய்ப்பரா இருக்கிறாரு. அதே சமயத்துல வந்து அவரே ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிறார். ஏன் அந்த ஆட்டுக்குட்டி? அவர் வந்துட்டு ஒரு சிங்லெஸ், ஒரு கரைப்படாத குற்றமற்ற ஒரு மாசற்ற ஒரு ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். ஏன் அந்த ஆட்டுக்குட்டி? ஒரு பூனைக்குட்டி, ஒரு லைக் ஒரு டைகர் குட்டி, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து செலக்ட் பண்ணிருக்கலாமே? இல்லை அவர் லைன் ஆஃப் ஜூடா ஒரு லைன் குட்டி கூட செலக்ட் பண்ணிருக்கலாமே? ஏன் ஆட்டுக்குட்டி? ஓகே, நம்ம இன்னும் வசனத்துல நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஆபிரகாமோட ஸ்டோரியில நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு ஜெனசிஸ் ஆதியாகமம் 22வது அதிகாரம் வசனம் வந்து 1-19 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இங்க வந்து நான் வந்து உங்களுக்கு அதோட முக்கிய காரியங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். இப்ப அந்த மலையில என்ன நடந்ததுன்னா, ஆபிரகாம் முதல் நாள் ராத்திரி பாருங்க, ஆபிரகாம் வந்து அந்த டைம்ல வந்து அந்த தூதர் வந்துட்டு சொல்லும் பொழுது, ஆபிரகாமே நீ வந்துட்டு உன் பிள்ளைய வந்து நீ வந்து போய் தகன பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த கட்டம் பாருங்க. அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம், விடிய காலையில வந்து ஆபிரகாம் எந்திரிச்சு அவர் வந்து கிளம்பி அவர் வந்து அந்த பயணத்தை தொடங்குவாரு. இப்ப விடிய காலையில அவர் எந்திரிச்சு அந்த பயணத்தை தொடங்கும் பொழுது அப்ப கன்ஃபார்மா வந்து என்ன நடந்திருக்கும் அந்த விஷயத்த சொல்லும் போது அது வந்து முதல் நாள் ஒரு ராத்திரியோ ஒரு ஈவினிங்கோ அப்படிதான் இருந்திருக்கும்.
அப்ப அந்த ஈவினிங் வந்து அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட அந்த நைட்டு ஃபுல்லா அவர் தூங்கி எந்திரிச்சு அந்த விடிய காலையில வந்துட்டு அவர் கிளம்பி அந்த பிரயாணத்தை தொடங்குறாரு. அந்த டைம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஃபியர், ஒரு என்சைட்டி, ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்குல தான் இருந்திருப்பாரு. ஏன்னா மறுநாள் காலையில அவர் போய் பிள்ளைய வந்து தகன பலி கொடுக்கணும். இப்ப அந்த சூழ்நிலையில வந்துட்டு அவரு ஒரு நாள் அந்த ராத்திரி முழுவதுமா அவர் தூங்கி இருப்பாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா வந்து கண்டிப்பா வந்து அவர் அந்த சூழ்நிலையை கடந்து போயிருப்பாரு. அந்த ராவு முழுதுமா அந்த சூழ்நிலையை அவர் கடந்து போயிருப்பாரு. எப்படின்னா மறுநாள் காலையில அவரோட சொந்த ஒரே பேரான அந்த ஒரு மகனை, ஈசாக்கு என்ற அந்த மகனை அவர் வந்துட்டு தகன பலி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப வந்து அவர் ஆண்டரோட வார்த்தையும் தட்ட முடியாது. மகன் மேலேயும் அவருக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு, ஒரு பாசம் எல்லாமே இருக்கும். எந்த தாய் தகப்பன்ட்ட போய் கேட்டாங்க கண்டிப்பா வந்து பிள்ளைய கூடுன்னா, அது தகன பலி கூடுன்னா நிச்சயமா வந்துட்டு யாருமே செய்ய மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கும்பொழுது அந்த ராவு முழுவதுமா என்னால உறுதியா சொல்ல முடியும் அவர் கண்டிப்பா வந்து அந்த ஒரு ஃபியர் இருந்திருக்கும். அந்த ஒரு பயம், ஒரு நடுக்கம், இதை நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாமே இருந்திருக்கும். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு அவரும் கடந்து வந்தார். அந்த இரவு முழுவதுமா அவரும் கடந்து வந்தார். அந்த நேரத்துல அவரை பலப்படுத்தி அவரை கீழ்படியும்படியா அந்த காரியத்தை செய்ய துணியத்துக்கும் அதுக்கு உண்டான அந்த பலனையும் கொடுத்தது அந்த இடத்துல அந்த மேய்ப்பர் தான். அந்த மேய்ப்பர் தான் கொடுத்தார். அன்னைக்கு அவரு பலப்படுத்தாவிட்டால் ஒருவேளை அந்த ஏர்லி மார்னிங்ல ஆபிரகாம் வந்துட்டு மனசு மாறி இருக்கலாமே. இல்ல நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், என் மகளை நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாமே. ஆனா அவர் சொல்லல. ஏன்னா மேய்ப்பனானவர் அவரை பலப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. சரி, இப்ப அடுத்ததா வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த மலைக்கு வந்து அவர் போய் சேர்றதுக்கு 3 நாள் ஆச்சு. வசனத்துல நீங்க படிங்க, அந்த ஆதியாகமம் 22:1-19 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஃபுல்லா டீட்டெயிலா இருக்கும். அப்ப அவர் போய் சேர்றதுக்கு 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அந்த பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு, அந்த மலை கீழே அவங்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு இப்ப அவங்க மேலே போகணும். மவுண்ட் மோரியாவுக்கு மேலே போகணும். அவங்க அந்த மோரியா மலையை ஏறி போகணும். கர்த்தர் சொன்ன அந்த இடத்துக்கு, ஸ்பாட்டுக்கு, அந்த பாயிண்ட்டுக்கு அவங்க போகணும். இப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அவரு வந்துட்டு அந்த வேலையாட்கள்கிட்ட அவர் வந்துட்டு சொல்றாரு, சரி இப்போ வந்து அந்த விறகு எல்லாத்தையும் அவங்க வந்து கேரி பண்ணிட்டு அது எல்லாத்தையும் தூக்கி ஐசாக் மேல தான் வச்சாரு. அவர் அந்த ஈசாக்கோட ஷோல்டர்ல தான் வச்சு அந்த ஏற்கக்கூடிய அந்த கட்டைகள் எல்லாம் வச்சு தூக்கிட்டு போறாங்க. அப்ப அவரு வந்து அந்த வேலையாட்கள்கிட்ட அவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நானும் மகனும் மட்டும் போயிட்டு நாங்க திரும்பி வந்துருவோம், அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்ப அவர் எந்த விசுவாசத்துல நாங்க திரும்பி வருவோம் அப்படின்னு அந்த வசனம் வந்து வார்த்தை வந்து ரொம்ப அழகா வந்து வேதாகமத்துல அப்படிதான் எழுதியிருக்கோம். வருவோம், திரும்பி வருவோம் அப்படின்னு போட்டிருக்கோம். வருவோம்னா வந்து ப்ளூரல். இப்ப வருவேன் அப்படி சொன்னாதான் சிங்குலர். இப்ப வருவேன் அப்படின்னு சொன்னா நான் மட்டும் வரேன் அப்படின்றது தான் அர்த்தம். வருவோம் அப்படின்னு சொன்னா என்னோட கூட சேர்ந்து இன்னொருத்தர், அதுக்கு இன்னொருத்தர், அப்படி ஒரு கூட்டமா, இல்லைன்னா whichever is more than one, it's already plural. ஓகேங்களா? ஸோ வந்து என்னோட கூட இன்னொருத்தரும் வருவாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அவர் வருவோம் சொல்றாரு. அப்ப எந்த நம்பிக்கையில, எந்த ஒரு அடிப்படையில அவர் வந்துட்டு ஒரு தகன பலி கொடுக்க வேணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. மேலே போனால் அவர் பிள்ளைய பலி கொடுத்து தான் ஆகணும்னு அவருக்கும் தெரியும். அந்த ஒரு தாட்டு, மைண்ட் செட்டு, அந்த ஒரு மென்டலி ப்ரிப்பேர்டாக தான் வந்துட்டு அவர் வந்து வராரு. அதை காட்டிலும் அவர் வந்துட்டு எப்படி வந்து நாங்கள் திரும்ப வருவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா அது உண்மையாவே வந்து அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பலம் தான். அவருக்கு நிச்சயமா தெரியும், நான் நம்பின என் தேவன் எனக்கு ஒருபோதும் கைவிட மாட்டார், நிச்சயமாக அவரை நம்பி இருக்கிறேன், அவரை எனக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ் சாயிலே இந்த மகனை கொண்டு நான் வந்து பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஒரு நாளும் கண்டிப்பா வந்து அந்த மகனுக்கு வந்து அந்த ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் விட மாட்டாருன்னு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவருக்கு. அதனாலதான் அவருக்கு வந்து விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லி பேர். ஃபாதர் ஆஃப் ஃபேத் அப்படின்னா ஏப்ரஹாம் தான்.
எல்லா தேவ பிள்ளைக்கும் தெரியும். கிறிஸ்தவங்க யார் போய் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. எவ்வளோ எங்கே போய் பார்த்தாலும் பிள்ளைக்கு முதல் ஏப்ரஹாம்னு பேர் வச்சிருவாங்க. ஏன்னா அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஃபேத். விசுவாசத்தில் அவர் தான் வந்து தகப்பனாக இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு விசுவாசம். அவர் விசுவாசம்லாம் நம்மளுக்கு வருமானு தெரியல. அல்லேலூயா. இப்ப வந்துட்டு அவரு ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாரு, மேல போயிட்டாரு. இப்ப மேல போகும்போது இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல ஈசாக்கு என்ன கேட்கிறாருன்னா, அந்த 7வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 22 7வது வசனம். அல்லேலூயா. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அவர் ஈசாக்கு கேட்கிறாரு, அவர் தகப்பனை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து கேட்கிறாரு, தகன பலிக்கு விறகுகள்லாம் இங்கே இருக்குது, கட்டைகள்லாம் இருக்குது, ஓகே தூக்கிட்டு போகிறோம். இப்போ அதுக்கு உண்டான தகன பலி கொடுக்கறதுக்கு உரிய ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க தகப்பன் ஆபிரகாம் வந்து என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போமா? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூட்டி போய். ஓகே, ஆமென், அல்லேலூயா. சோ அந்த வசனம் மட்டும் படிங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் சஃபிஷியன்ட். அல்லேலூயா. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஆமென், அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அவர் தகப்பன் ஆபிரகாம் சொல்றாரு, தேவன் தமக்கு உரிய ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்து யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர் வைப்பார். இப்போ தேவன் தமக்கு உரிய ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஏன்னா தகன பலி நம்ம வந்து தேவனுக்கு தான் வந்துட்டு நம்ம செலுத்துறோம், சரிங்களா? அது வந்துட்டு ஓல்ட் டெஸ்டமென்ட்டோட லா பிரகாரம் அந்த தகன பலி செலுத்தணும். ஸோ செலுத்துறது எதுக்குன்னா வந்துட்டு அந்த ஒரு பியூரிஃபிகேஷனுக்கு, ஒரு கிளென்சிங்க்கு தான் வந்து செலுத்தணும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஆபிரகாமோட அந்த ஃபேத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஒபீடியன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இது வந்து கர்த்தர் வந்து அவருக்கு வச்ச ஒரு பரீட்சை. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து தகன பலி செலுத்துறதுக்கு விறகுகள் இருக்கு, கட்டைகள் இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு சொல்லி ஈசாக்கு கேட்கும் போது அவருடைய தகப்பன் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் சொல்றாரு, தேவன் தமக்கு உரிய ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார். ஸோ கான்சிடர் எப்படின்னா, தேவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவையா இருக்குது அங்க தகன பலி கொடுக்கறதுக்கு. இப்போ வந்து அந்த இடத்துல பை ரைட் வந்து ஈசாக்கு தான் வந்து தகன பலி கொடுக்க போறாங்க. விச் இஸ் ஈசாக்கு தெரியாது, ஈசாக்கு அந்த விஷயமே தெரியாது. அவரு நினைச்சுக்கிறாரு, சரி தகன பலி யூஸ்வலா வந்து ஆட்டுக்குட்டி தானே வந்து தகன பலி கொடுப்பாங்க, ஸோ அதுக்கு உண்டான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது ஆபிரகாம் என்ன சொல்றாரு, அதை கர்த்தரே கொடுப்பாரு, அவருக்கு உரியதை அவரே கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அந்த நொடி கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட வந்துட்டு அவர் வந்து ஈசாக்க பலி கொடுக்க போறோன்ற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு அவருக்குள்ள வரல. அவருக்கு ஸ்டில் அந்த இடத்துல கூட அவருக்கு தெரியுது, நிச்சயமா ஈசாக்க ஆண்டவர் காப்பாத்திடுவாரு. கண்டிப்பா வந்து அவரை வந்து ஆபிரகாம் வந்து ஈசாக்க இழக்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் விட மாட்டாருன்னு அவருக்கு தெரியுது. அந்த இடத்துல கூட அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் கொடுப்பாரு. அப்ப அவருக்கு தெரியுது, ஒரு சப்ஸ்டிடியூட்டா நிச்சயமா வந்துட்டு இல்ல, ஆண்டவர் ஏதாவது செஞ்சிருவாரு அந்த இடத்துல அப்படின்ற அந்த ஒரு விசுவாசத்தோட தான் அவர் சொல்றாரு, தேவனே கொடுப்பாரு அந்த ஆட்டுக்குட்டியன்ட்டு. அப்ப அது அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல அவர் சரியா வந்து அந்த கத்திய ஓங்குவாங்க, சக்கால படுக்க வச்சிருவாரு, நல்லா படுக்க வச்சு அந்த விறகு மேல அவர் அந்த கத்தியை ஓங்குவாரு. ஓங்கும் பொழுது சரியா அந்த தூதன் வந்து நிறுத்த சொல்லுவாங்க. நிறுத்து, இது வந்து அந்த வசனத்துல நீங்க படிங்க, அது வந்து அவங்க அந்த ஃபேத்தை டெஸ்ட் பண்றதுக்கு தான். நீ வந்து உண்மை உள்ளவனா இருந்ததுனால என்னது, நீ வந்து உன் மகனை வந்து நீ வந்து பலி கொடுக்க அவசியம் இல்லை, ஏன்னா ஐ வில் bless you, இன்னும் நீ பெரிய ஜாதியாக உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அங்க வந்து ஒரு பிளெஸிங்கை வந்து உண்டு பண்றாரு ஆண்டவர். அந்த இடத்துல அவங்க கீழ்ப்படிஞ்சு போனதுனால அங்க அவருக்கு ரிசீவ் பண்ணது என்னன்னா அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணாரு. இப்ப அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து ஒரு பதிலுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு
அதில் வந்து கெடான்னு போட்டிருக்கோம், ரேம். இட்ஸ் அ ரேம். அங்கே வந்துட்டு ஒரு அந்த புதருக்குள்ள மாட்டியிருக்கோம். அப்போ ஆபிரகாம் என்ன செய்ற, அந்த ஆட்டுக்கு அந்த கெடா இட்ஸ் அ மேல் குட். ஸோ அதை வந்து அவர் கொண்டு வந்து அவர் வந்து அங்கே வந்து தகன பலி கொடுத்துருவாரு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பெருசாக பேசுறது வந்து இப்போ வந்து ஆபிரகாமோட விசுவாசத்தை குறித்தோ இல்லை நடந்த அந்த சிச்சுவேஷனை குறித்தோ கிடையாது. நான் பேச வந்தது வந்து அந்த கெடா, அந்த ரேம், அந்த இடத்துல எப்படி அந்த ரேம் அங்கே வந்துச்சு. ஒரு மலை, அது மவுண்டன், யாருமே இல்லாத ஒரு மவுண்டன். அந்த இடத்துல வெறும் ஏப்ரஹாமோ ஐசாக் மட்டும் இருக்கிற அந்த இடத்துல எங்கேருந்து அவுட் ஆஃப் அ சடனா ஒரு ரேம் அங்கே வந்துச்சு. இது குறித்து தான் நான் பேச இருக்கிறேன். ஸோ என்னன்னாக்கா வந்துட்டு ஒரு 5 weeks ago பிரசவம் முடிஞ்சு இப்படி தான் வந்து நம்ம வந்து உட்காந்து டாக்டர் சுமிதா கிட்ட, டாக்டர் கிட்ட வந்துட்டு ஷேரிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. அந்த காரியம் வந்து எனக்கு உடனே வந்து எனக்கு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நான் அதை வந்துட்டு வீட்டுக்கு போன பிறகு நான் வந்து அதை வந்து ரொம்ப மெடிடேட் பண்ணி நான் ஆண்டர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். மெடிடேட்னா நான் உட்காந்து கண்ணை மூடி அப்படிலாம் கிடையாது. பட் அது எனக்குள்ளேயே வந்து நான் எப்போதும் ஆண்டர்கிட்ட வந்து அதை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இது எப்படி ஆண்டவரே சாத்தியம், இது உண்மையாகவே அப்படி நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதை ஒட்டி தான் நிறையா காரியத்தை ஆண்டர் வந்து எனக்கு வெளிப்படுத்தினாரு. விச் இஸ் இன்னைக்கு இந்த காரியத்தை நான் பேசும்படியா மை ஷெப்பர்ட் இஸ் த லேம். சரிங்களா? ஸோ ரெவரண்ட் டாக்டர் அன்னைக்கு ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்னன்னா அந்த இடத்துல வந்துட்டு நிச்சயமா இயேசு வந்து அங்கே ஆட்டுக்குட்டியை மேய்த்து கொண்டு இருப்பார். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு ஆதியிலேருந்து இருக்கிறார், கிரியேஷன்லேருந்து இருக்கிறார். இப்போ நம்ம கொஞ்சம் பேக் ஸ்டோரி போய் பார்த்தோம்னாக்கா வந்துட்டு ஆபிரகாம் டைம்லேருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பு அந்த டைம் வரைக்கும் வந்து 2000 years நடுவில். ஓகேங்களா? ஆபிரகாமுக்கும் கிரியேஷனுக்கும் பின்னாடி, ஆபிரகாமுக்கு முன்பாக கிரியேஷன், சிருஷ்டிப்பு ஆரம்பத்தில் அந்த பிகினிங்கில், அங்கேருந்து நீங்கள் ஆபிரகாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 2000 years. இப்போ ஏசு கிறிஸ்துலேருந்து நம்ம டைம் டுடே இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த 28 December 2025 இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2000 years. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6000 வருஷமா இயேசு அங்கே தான் இருக்கிறார். இயேசு எக்ஸிஸ்ட், ஹி ஸ்டில் எக்ஸிஸ்ட். நம்ம நினச்சிக்குவோம் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ தான் வந்துட்டு அவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு, உயிரா இருக்கிறாரு, வந்தாரு, மாமிசமா இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர் மாமிசமா இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே 4000 வருஷத்துக்கு முன்பாகவே அந்த உலக தோற்றம் முதல் அவர் ஆல்ரெடி வந்து இருக்கிறார். அதுதான் இருக்கிறவரும் இருப்பவரும் இனிமேல வருபவரும் அவர் ஒருத்தர் தான். இப்ப வந்துட்டு ஆபிரகாம் வந்து அந்த மலையில அன்னைக்கு வந்து அந்த ஈசாக்கு அவருடைய மகனை வந்துட்டு பலி கொடுக்கிற அந்த ஒரு நிகழ்வு வந்துட்டு அந்த ஒரு சம்பவம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க பலி வந்துட்டு நடக்கல. அந்த அன்னைக்கு பலி வந்து நடக்கல. ஆனா அந்த ஒரு காரியம் வந்து எதுக்காக அன்னைக்கு அது நடக்கும்படியா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அந்த அனுமதி கொடுத்தாரு, அதை செய்ய அவர் வந்துட்டு அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாரு அப்படின்னா, ஏன்னா 2000 years later ஆட்டுக்குட்டியானவர் அதே இடத்துல அடிக்கப்படணும் அப்படின்றது பிதாவுடைய சித்தமாக இருக்குது. அது வந்துட்டு முன்னாடியே, அது முன்கூட்டியே 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் அந்த இடத்துல பலி கொடுக்கும்படியா அந்த சூழ்நிலையை, அந்த காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு காண்பித்திருக்கிறாரு. நம்ம நினைக்கலாம் அந்த டைம்ல இயேசு அந்த டைம்ல தானே அடிச்சாங்க, போனாங்க, வந்தாங்க, நமக்காக வந்துட்டு அவர் எல்லாம் பண்ணாரு அப்படின்ட்டுன்னு. ஆனா அந்த டைம்ல அது வந்து பிளான் பண்ணப்பட்ட காரியம் கிடையாது. அது வந்து உலக தோற்றம் முதல் நமக்காக பிதா ப்ரிப்பேர் பண்ண ஒரு ரிடெம்ஷன் பிளான். ஸோ அதனால தான் அந்த வழியா வந்து அதை வந்து ஆண்டது நமக்கு நினைவுறுத்தும்படியா அதை வந்துட்டு அவர் அந்த இடத்துல இந்த சூழ்நிலை நடக்கணும், இந்த சிச்சுவேஷன் நடக்கணும்னு சொல்லி அவர் நமக்கு காண்பிக்கிறாரு. இல்லைன்னா நம்ம யாரும் அதை படிக்க மாட்டோம், நம்மளுக்கு அது தெரியாது. அந்த டைம்ல தான் அது நடந்துச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது கிடையாது, இது எல்லாமே ப்ரீ பிளான் பை காட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆபிரகாம் அந்த
டைமில் வந்துட்டு அவர் அந்த ஈசாக்கை கொண்டு போய் அவர் பலி கொடுக்குற அந்த இடத்துல அந்த ரேம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஈசாக்கு கேட்டார்ல அந்த ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்ட்டு. அந்த இடத்துல அந்த ஆட்டுக்குட்டி மிஸ்ஸிங். ஏன்னா அங்கே கிடச்சது கெடா, அவர் பலி கொடுத்தது கெடான்னு தானே போட்டிருக்கு அந்த வசனத்தில். நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது வந்து மேல் கோட். So that is not a lamb. So where is the lamb? அதுதான் ஐசா கேட்கிறாரு, where is the lamb? ஓகேவா? இப்போ அடுத்ததா வந்துட்டு நம்ம பார்க்கும்பொழுது அடுத்ததா நம்ம என்ன பார்ப்போம்னா வந்துட்டு யாத்ராகமம் 12வது அதிகாரத்துல 13வது வசனம். அது படிங்க, நான் சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். ஆமென். அடுத்ததா வந்துட்டு பாஸ்ஓவர் லேம்ப். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த டைம்ல பாருங்க, அப்ப என்ன நடந்துச்சுன்னா அது கடைசி வாதை, அது அந்த 10வது வாதை. அந்த டைம்ல வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு காரியம். என்னன்னா அந்த எல்லா முதல் பேரான இது வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் சன், முதலாவது பிறக்கிற அந்த ஆண் பிள்ளைகள். ஸோ அந்த யார் வீட்டிலலாம் வந்துட்டு முதல் பிள்ளை வந்துட்டு ஆண் பிள்ளையா இருக்குதோ அந்த பிள்ளைகள் எல்லாமே வந்துட்டு கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து அந்த இடத்துல கர்த்தர் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த வாதை, அந்த 10வது வாதை. ஸோ இப்போ என்னன்னா அதுக்கும் ஒரு வழி. இப்போ அந்த சங்கார தூதன் வரும்பொழுது அந்த கதவுல வந்து அந்த டாக்டர்ஸ்ல ஆட்டுக்குட்டியோட ரத்தம் அங்க இருந்தா மட்டும்தான் அந்த ஏஞ்சல் வந்து will pass over. அதுதான் பாஸ் ஓவர். ஸோ அந்த ஏஞ்சல் என்ன பண்ணா, அந்த சங்கார தூதன், அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத், it will pass over the door. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற அந்த ஆண் பிள்ளைய எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களோட உயிர் தப்பு வைக்கப்பட்டது. எதனால? அங்க ஒரு ஆட்டுக்குட்டி பலியானதுனால, அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் அந்த கதவுல பூசப்பட்டதுனால. சரிங்களா? இதே மாதிரி தான் இயேசு நமக்காக அந்த பாஸ்ஓவர் லேம்மாக அடிக்கப்பட்டார். நமக்காக அவர் துன்புறுத்தப்பட்டார். ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டினா, ஒரு வசனத்துல, அந்த வசனத்துல எடுக்கல, ஆனா அதுல பாத்தீங்கன்னா இதே யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் முழுசா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கும், அந்த ஆட்டுக்குட்டியோட ஒரு எலும்பு கூட உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி தான் இயேசுவான ஆண்டவர் வந்துட்டு நமக்காக ஆட்டுக்குட்டியா அந்த சிலுவையில மரிக்கும் பொழுது கூட அந்த இடத்துல கூட வந்துட்டு ஏசாயா தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன், அவர் வந்துட்டு அது ப்ரொஃபஸை பண்ணியிருப்பாரு. ஒரு எலும்பு கூட இயேசுவானவர் அவரை அவ்வளோ துன்பப்படுத்தி அவரை வந்துட்டு அவ்வளோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவரை வந்துட்டு காயப்படுத்தி அவரை வந்துட்டு அந்த சாட்டையிலலாம் அடிச்சு அவரோட சதையெல்லாம் பிஞ்சு போய் ரத்தம் அப்படியே வடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட வந்துட்டு அவரோட ஒரு எலும்பு கூட முறியப்படாது அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார். அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட அந்த சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அவரு வந்துட்டு நமக்காக அந்த பாஸ்ஓவர் லேமாக அடிக்கப்பட்டார். எதுக்காக? நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மை மீட்பதற்காக. அவருடைய ரத்தம் தான் இன்னைக்கு நமக்கு மீட்பு உண்டு பண்ணியிருக்குது. அந்த ரத்தத்தின் கீழே நம்ம இருக்கும் பொழுது தான் அந்த மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது. அந்த ரத்தத்தை வந்து நம்ம வந்துட்டு ஒரு அலட்சியப்படுத்தியோ இல்லை வந்து நம்ம வந்து அதை ஒரு ரொம்ப வந்து ஒரு அதுக்குண்டான அந்த சிக்னிஃபிகண்ட்டை நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்காம ரொம்ப அந்த மாதிரி நம்ம செய்யறது எல்லாமே வந்துட்டு அவரோட ரத்தத்தை வந்து நம்ம கால் கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு சமம். ஸோ இடைப்பட்ட காலத்தில் நிறைய காரியங்கள் அந்த மாதிரிலாம் நடந்தது. ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் வந்துட்டு
பெரியவராக இருக்கிறார். அப்ப உண்மையாவே அவரை வந்துட்டு நேசிக்கிற பிள்ளைகள் உண்மையாவே அவரை வந்துட்டு அந்த அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும்னு கடைசி வரைக்கும் அவருக்காக உண்மையா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டு வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். ஸோ உண்மையாவே அவர் வந்துட்டு நல்ல தேவனா இருக்கிறார். அவருக்கு ஒரு பலத்த பலத்த கைதட்டி. ஆமென். ஸோ அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆபிரகாம் கேள்வி ஈசாக்கு கேள்வி கேட்கிறாரு, வேர் இஸ் த லேம்னு. அந்த இடத்துல லேம் மிஸ்ஸிங், அங்கே வந்து வரும் கெடா தான் கிடச்சிச்சு. ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்த்தோம் பாஸ் ஓவர் லேம், இயேசு கிறிஸ்து நமக்காக ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படுறாரு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது மூணாவது வந்துட்டு இயேசு நமக்காக பிறந்து வருகிறார்ல அந்த பெத்லஹேம்ல. அதை நம்ம பார்ப்போம். இங்க என்ன காரியம்னாக்கா வந்துட்டு இப்போ இவரோட இந்த பிறப்பின் காரியம் வந்துட்டு லூக்கா 2:8 11 வரைக்கும் படிங்களேன். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஓகே, சோ இப்ப பார்த்தோம்னா வந்துட்டு இப்ப இங்க வந்து இரட்சகர் பிறந்துள்ளார் அப்படின்னு வசனத்துல சொல்லப்படுது. அவர் இரட்சகரா இருக்கிறாரு. இப்ப இந்த அவர் பிறந்த கையோட அவர் பிறந்த கையோட அவருக்கு முதலாக வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு யாருக்கு வந்துட்டு தேவதூதர் தெரியப்படுத்தினார்னா வந்துட்டு அந்த மெய்ப்பர்களுக்கு தான். சரிங்களா. வேற யாருக்கும் வந்துட்டு அவங்க வந்துட்டு வெளிப்படுத்தல. எல்லாருக்குமே வந்து பிற்பாடு தான் வந்து தெரியும். பட் the first in the row is the shepherds. அவர்களுக்கு தான் வந்துட்டு முதலாவதாக தேவதூதர் வந்துட்டு வெளிப்படுத்தினாரு. எதுக்காக நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா வந்துட்டு இதோடைய பேக்ரவுண்ட் என்னன்னா வந்துட்டு பெத்லஹேம் என்கிற அந்த ஊரின் பேருக்குரிய அர்த்தம் என்னன்னா வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஸோ ஹவுஸ் ஆஃப் பிரெட்னா அங்கிருந்து தான் வந்துட்டு எல்லா அப்பமும் வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஏன்னோ லைக் பிகாஸ் அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இடமா இருக்குது. அங்கேருந்து தான் அந்த ப்ரொவிஷன் வந்து எல்லா இடத்துக்கும் வந்துட்டு போகுது. சரிங்களா. ஸோ ரிமெம்பர் ஏப்ரஹாம் வந்து முன்பாக அந்த மலைக்கு வந்துட்டு காட் வில் ப்ரொவைட் அப்படின்னு யெகோவா ஈரேன்னு பேர் வச்சார் அந்த இடத்துக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஈசாக்குக்கு பதிலாக அந்த கெடாவை கொடுத்து பலி கொடுக்கும்படியா ஆண்டவர் செஞ்சார். ஈசாக்கோட உயிரை வந்து ஆண்டவராங்க காப்பாற்றினார். அப்போ அந்த இடத்துல ஆபிரகாம் சொன்ன பதில் என்னது, ஈசாக்குக்கு தேவன் தாமே அவருக்குரிய ஆட்டுக்குட்டியை அவர் வந்துட்டு கொடுப்பார் அப்படின்ட்டுன்னு. அவர் தான் கொடுக்குறவர். ஸோ இப்போ இந்த இடத்துல பெத்லஹேம் வந்து கொடுக்குற ஒரு ஊர், அந்த ப்ரொவிஷனை வந்து உண்டு பண்ணி கொடுக்குற ஒரு ஊர் அந்த ஊர். சரிங்களா. அடுத்ததாக வந்து பெத்லஹேம் என்கிற ஊர் வந்துட்டு அந்த நாட்களில் வந்து இட் இஸ் வெரி நோன் சிட்டி ஃபார் இந்த தகன பலி கொடுக்கறதுக்கான உரிய அந்த ஆட்டுக்குட்டியை பராமரிக்கிற ஷெப்பர்ட்ஸு அந்த ஆட்டுக்குட்டிகள் வந்துட்டு அந்த ஊரில் தான் வந்துட்டு இருக்கும். அங்கேருந்து தான் ஆட்டுக்குட்டியை வாங்கி கொண்டு போய் தகன பலி கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஊர் இந்த பெத்லஹேம் என்கிற ஊர். அப்போ அங்க இருக்கிற அந்த ஷெப்பர்ட்ஸ் தான் வந்துட்டு அந்த தகன பலி கொடுக்கறதுக்கான அந்த ஆட்டுக்குட்டியை மேய்ப்பவர்களாக இருக்கிறார். ஸோ அவங்களுக்கு அந்த சாக்ரிஃபிஷியல் லேம் அப்படின்னு சொன்னா இது வந்து நீங்க பாருங்க, நார்மல் சாதாரண லேம்க்கும் சாக்ரிஃபிஷியல் லேம்க்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு தெரியுங்களா. நார்மல் லேம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த சாக்ரிஃபிஷியல் லேம்னா அந்த தகன பலி கொடுக்கறதுக்குன்னு உரிய அந்த ஆட்டுக்குட்டி ஒரு ஸ்பாட் இருக்கக்கூடாது, ஒரு கரை இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஒரு ஊன் இருக்கக்கூடாது, ரொம்ப கிளீனா ரொம்ப சுத்தமா ரொம்ப அப்படியே தூய்மையா இருக்கணும் தெரியுங்களா.
அந்த மாதிரி அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்து எடுக்கணும். அந்த ஆட்டுக்குட்டியை வந்து அவங்க வந்து அந்த மேய்ப்பர்கள் வந்து அவ்வளோ பத்திரமா அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க வந்து பராமரிக்கணும். அதுதான் சாக்ரிஃபிஷியல் லேம். ஸோ அந்த மாதிரி ஆட்டுக்குட்டியை வந்துட்டு அவங்க பராமரிக்கிற அந்த ஷெப்பர்ட்ஸுங்க இருக்கிற அந்த டவுன், அந்த டைம்ல அவங்களுக்கு தேவதூதன் சொல்றாரு, ஒரு இரட்சகன் பிறந்துள்ளார், நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இரட்சகன் என்றால் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு அந்த அர்த்தம் புரியும். ஏன்னா அந்த காலத்துல இரட்சகர் அப்படி சொன்னா அந்த சேவியர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஜூவிஷ் லாங்குவேஜ்ல வந்து என்ன அர்த்தம்னா, அவர் வந்து டெலிவரன்ஸ் கொடுக்கிறவர், அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நம்மளை காப்பாற்றுகிறவர், ரெஸ்கியூ பண்றவர், அவர் வந்து சாக்ரிஃபைஸ் மூலயமா நம்மளை ரிடீம் பண்றவர், நமக்கு ரிடம்ஷன் கொடுப்பவர். ஸோ இந்த அர்த்தங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த சேவியர் அப்படின்னு அந்த ஜூயிஷ் மொழியில தேவதூதன் வந்து அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அந்த அர்த்தம்லாம் புரிஞ்சிடும். ஓகேங்களா, அவங்களுக்கு தெரியும். சரிங்களா, இப்போ அவங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஓகே, அவர் ரட்சகர் பிறந்துள்ளார் சொன்ன கையோட இந்த காரியம் அவங்களுக்கு விளங்கிருச்சு. அடுத்ததா அவங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரட்சகர் பிறந்துள்ளார் சொன்ன கையோட அவங்க போய் பார்க்குறாங்களே, அப்போ அவங்களுக்கு வந்து அது எங்கே கனெக்ட் ஆகியிருக்கோம்னாக்கா வந்துட்டு அந்த பாஸ்ஓவர் லேமோட அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். ஏன்னா அதெல்லாம் அவங்க முன்னோர்கள் கடந்து வந்த காரியங்கள், அந்த வாதையெல்லாம் அவங்க முன்னோர்கள் எல்லாம் கடந்து வந்த விஷயங்கள், அவங்களுக்கெல்லாம் அது அறிஞ்ச விஷயங்கள். சரிங்களா, அப்ப தேவதூதன் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, அந்த குழந்தைய வந்து துணியில சுற்றி அவர் வந்து அந்த மேஞ்சர்ல கிடத்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த வசனத்துல. நீங்க போய் அந்த ஃபுல்லா லுக்கா 2 படிச்சீங்கன்னா அது ஃபுல்லா இருக்கும் அந்த டீட்டெயில்லாம். ஸோ ஷெப்பர்ட்ஸ்க்கு வந்து தெரியும் அந்த துணியில வந்து அப்படியே சுத்தப்பட்டு இருக்கிறது வந்து எதுக்குன்னா வந்துட்டு இப்போ அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து அவங்க அப்படிதான் வந்து ஃபுல்லா வந்து அப்படியே கவர் பண்ணி வைப்பாங்க. எதுக்குன்னா எங்கேயும் அடிபற்றக்கூடாது, எங்கேயும் வந்து காயப்பற்றக்கூடாது, ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பத்திரமா வந்து அதை கவர் பண்ணி வைப்பாங்க. அதுக்காக தான் வந்து அந்த ஷெப்பர்ட்ஸ் வந்து தெரியும் இயேசு வந்துட்டு பிறந்தோன்னே இயேசுவை வந்து அவங்க வந்து அந்த துணியில சுத்தி அவங்க வந்து அந்த மேஞ்சர்ல போட்டிருப்பாங்க. மேஞ்சர் வந்து இந்த மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி, இந்த டாங்கீஸ், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த சாப்பிட்ற அந்த ஹே சாப்பிடுவாங்க, அந்த சாப்பிட்ற அந்த இடம், அந்த மேஞ்சர், அந்த இடத்துல அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க இயேசுவை. எதுக்காக? அவர் வந்து எல்லாருக்கும் அக்சசிபிள். அவர் வந்து ராஜா போல அவர் அரண்மனையில பிறக்கல. அவர் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அவரை போய் பார்க்கும்படியா எல்லாரும் வந்து அவருக்கும் அந்த அக்சஸ் லைக் அவரை ரீச் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்ல தான் அவர் வந்து இருக்கிறார். அதுக்காக தான் இப்போ அந்த ஷெப்பர்ட்ஸ்லாம் வந்துட்டு அவரை போய் பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓஹோ இவர் தான் வந்து அந்த பாஸ்ஓவர்ல நமக்காக அடிக்கப்பட போற அந்த ஆட்டுக்குட்டியானவர். இப்போ அந்த ஆட்டுக்குட்டி நம் மத்தியில வந்து ஆல்ரெடி அந்த ஃப்ளாக், இப்ப நம்மள ஷீப் அந்த ஃப்ளாக் தானே, நம்ம மத்தியில அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஆல்ரெடி வந்துட்டாரு. மாமிசமா அவர் வந்து மனு உருவெடுத்து உலகத்துக்கு வந்து மனுஷனோட மனுஷனா அவர் வந்துட்டு இருக்கிறாரு. அந்த ஃப்ளாக்கோட சேர்ந்து ஆல்ரெடி அவர் வந்து என்டர் பண்ணி வந்துட்டாரு. இப்போ அவர் வந்து அந்த ஆட்டுக்குட்டியானவர் நம் மத்தியில நம்மளோட இருக்கிறார். சரிங்களா, அடுத்ததாக யோவான் 1:29 பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, ஆமென். ஆமென். இப்ப பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியானவர் எங்க பிறந்தாரு? நான் சொன்னது போல அந்த பெத்லஹேம் என்கிற ஊர்ல, எங்க இருந்து அந்த ப்ராவிஷன் கொடுக்கப்படுகிற அந்த ஊர்ல. அதே திரும்ப again back to what Abraham said, Yehovah Jireh, God will provide. அவர் ப்ரொவைட் பண்ற அந்த இடத்துல இருந்து ப்ரொவைட் பண்ணப்பட்டது தான் அந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியானவர் அங்கதான் அவர் பிறந்தாரு, அவர் வந்து ப்ரொவைட் பண்ணப்பட்டார். ஓகேங்களா, இப்போ அவர் வந்து அந்த ப்ரொவிஷன் கொடுக்குற இடத்துல இருந்து ப்ரொவைட் பண்ணப்பட்ட அந்த லேம், அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த டைம்ல அந்த ஷெப்பர்ட்ஸ் அவங்கள போய் பார்த்தா அந்த ஷெப்பர்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு வந்து அந்த ரெவல்யூஷன் உண்டானுச்சு. ஆனா எப்போ வந்து அது பகிரங்கமா எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா,
யோவான் ஸ்நானகர் வந்துட்டு அந்த ஜான் யோவான் 1:1 அவர் சொல்றது தான். அந்த வசனத்தை படிங்க திரும்ப. ஹல்லேலூயா. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். ஆமென். சோ யோவான் ஸ்நானகர் தான் வந்து the first person பகிரங்கமா அவர் வந்து பப்ளிக்லி டிக்ளேர் பண்றாரு, இதோ உலகத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். அவர் தான் வந்துட்டு உலகத்துக்கே சொல்றாரு, இவர் தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி, நல்லா பாருங்க, இவர் தான் அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது தான் எல்லாருக்குமே அது வந்து தெரிய வருது. ஆனா அதுக்குன்னு வந்து எல்லாருமே வந்து அதை நம்பி அதை வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு கிடையாது. ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆனா கொள்ளாதவர்கள் வந்துட்டு the same thing நமக்கு தெரியும். ஓகேங்களா, என்ன நடந்துச்சுன்னு. ஸோ என்னன்னா வந்துட்டு இப்ப பகிரங்கமா வந்து அதை தெளிவுபடுத்தினது யோவான் ஸ்நானகர் தான். வந்துட்டு அவர் சொன்னாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர். அன்னைக்கு ஈசாக்கு கேட்டார்ல அந்த மோரியா மலையில, எங்க ஆட்டுக்குட்டி? ஜான் த பேப்டிஸ்ட் தான் வந்து அந்த ஆன்சரை கொடுத்தவர், இதோ இவர் தான் அந்த ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அதுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்கிற ஒரு காரியம் பாருங்க, எப்படி ஆண்டவர் எங்க கேட்ட கேள்விக்கு எங்க பதில் கொடுக்கிறாருன்னு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஈசாக்கு கேட்ட கேள்விக்கு புது ஏற்பாட்டுல தான் வந்து ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. ஸோ நம்ம கேள்விக்கெல்லாம் வந்துட்டு பதில் இல்லை, எதுவுமே வந்து ஒன்றும் செட் ஆகாது அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே பதில் வந்து நமக்கு வந்து பரிசுத்த வேதாகமத்துல தான் இருக்கு. அதை உட்காந்து நம்ம ஆண்டவர் மத்தியில நம்ம வந்துட்டு கேட்கும் போது தான் அந்த காரியத்தை ஆண்டவர் வந்து நமக்கு வெளிப்படுத்துவார். அதுவும் நம்ம ரெவரண்ட் டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்னோ ஒரு வார்த்தை ஒரு வசனம் வந்துட்டு எத்தனையோ டைமென்ஷன் இருக்கும். ஸோ அது எப்படி விதவிதமா வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவார். இந்த இடத்துல வந்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்ப பாருங்க, இந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நாங்கள் ரெவரண்ட் டாக்டரை சந்திக்கிறதுக்கு முன்பாக 2022 வந்துட்டு நாங்கள் போய் கொண்டிருந்த இந்த சபை வந்து ரொம்ப ஒரு இட் வாஸ் நாட் த ரைட் கிரவுண்ட். அது சரியான நிலம் கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் உணர்கிற அந்த நாட்கள்லாம் வந்துட்டு ரொம்ப வேதனையாக, நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இல்லையே, நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல திருச்சபை இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆண்டவர் மத்தியில் வந்து நாங்கள் கண்ணீரோட ஜெபிச்ச நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுங்களா செய்தார்? 2022 எண்டில் ஆக்சுவலி அப்போ தான் நாங்கள் வந்து அவங்கள பார்த்தோம், சந்திச்சு. அப்போ வந்து 2023 அந்த எண்டில் தான் வந்துட்டு நாங்கள் டாக்டரை வந்துட்டு சந்திச்சு, டாக்டர் மூலியமா தான் வந்துட்டு அநேக காரியங்கள் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி ஒரு நல்ல மேய்ப்பனை எங்களுக்கு வந்துட்டு கர்த்தர் கொடுத்தார். ஸோ உண்மையாகவே வந்து அதுக்காக வந்து ஆண்டருக்கு வந்துட்டு நான் அநேக நாள் நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பாடுகள் மத்தியில் நாங்கள் கடந்து வந்தோம், ஆனால் ஒரு நல்ல மேய்ப்பனை கொடுத்து ஒரு சரியான ஒரு வழிகாட்டியாக எங்களுக்கு இருந்து ஒரு சரியான வழியில நடத்தக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பரை தான் வந்து இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மேய்ப்பரை தான் வந்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ உண்மையாகவே நாங்கள் வந்துட்டு அந்த விஷயத்துல நாங்கள் உண்மையாகவே வந்து பாக்கியம் பெற்றவர்கள் தான். ஆமென். அல்லேலூயா. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா வந்து நம்ம இன்னைக்கு நல்ல மேய்ப்பனை பற்றி பேசிட்டு இருக்கனால தான் நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு இதுதான் வந்து அல்டிமேட்டு, சரிங்களா? யோவான் 19ஆவது அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக போய் வீட்டில் படிங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிற காரியங்கள் எல்லாம் வந்து அதோடைய சம்மரி, சரிங்களா? ஸோ நான் வந்து அந்த ஃபுல் அதிகாரத்தை நான் இங்கே படிக்க சொன்னேன்னா டைம் பத்தாது, அதனால அதை ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கிங்க, ஓகேங்களா? இப்போ 1 கொரிந்தியர் 5:7 படிங்க. ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே
புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். ஆமென். நம் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஸோ நம்ம சொன்னது தான் அந்த பாஸ் ஓவர்ல. ஆனா அந்த இடத்துல பழைய ஏற்பாடுல யாத்திராகமத்துல அது ஒரு சாக்ரிஃபிஷியல் லேம் தான் வந்து அன்னைக்கு வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்து அந்த கதவுகள்ல அவங்க பூசும் பொழுது அவங்களுடைய உயிர் தப்புவிக்கப்பட்டது, அவங்களுடைய ஜீவன் வந்துட்டு அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டது. ஸோ அதே போல இன்றைய நாட்கள்ல அதாவது அந்த 2000 years ago ஜீசஸ் வந்து மாமிசமா உயிரா வாழ்ந்த அந்த நாட்கள்ல இப்ப நான் சொன்ன அந்த யோவான் 19 நீங்க படிச்சீங்கன்னா வந்துட்டு அவருடைய சாக்ரிஃபைஸ் குறித்தான காரியங்கள், சரிங்களா? ஸோ அந்த கல்வாரி மலை மேல எப்படி நமக்காக அவர் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போய் அந்த மலை மேல அவர் வந்து நமக்காக அடிக்கப்பட்டு அந்த முள்முடி சூட்டப்பட்டு அவரை சாட்டையாலெல்லாம் அடிச்சாங்க. அவருடைய அந்த சதையெல்லாம் அப்படியே பிஞ்சுக்கிட்டு வந்துச்சு. அப்படியே ஒரு சின்ன கீரல்னா கூட அப்படியே ஐயோ வலிக்குதே அப்படியே அந்த மாதிரி நம்ம இருப்போம். அப்படியே அவர் அந்த சாட்டை இப்படி 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 ஒரு அட்டி இப்படி அடிச்சு அதை இழுக்கும் போது அந்த சாட்டையில கூட நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு மாதிரி கொக்கிலாம் வந்துட்டு வச்சு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும் அந்த சாட்டையெல்லாம். அந்த இப்படி 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 அடிச்சு ஒரு அந்த சதையில பட்ட கையோட அந்த முதுகு சதையில எல்லாம் பட்ட கையோட அந்த அந்த ஊக்கெல்லாம் அப்படியே போய் அந்த தோலை போய் அப்படியே கவிக்குமா, கவிட்டு அப்படியே கிழிச்சு எடுக்கும் அந்த சதை. அப்படியே சதை கிழிக்கப்பட்டு அது இது பண்ணும்போது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பாருங்க, என்னது அதுல வந்து ரொம்ப தத்ரூபமா வந்து காட்டியிருப்பாரு. அந்த நடிகரே சொல்லி இருந்திருப்பாரு அந்த கட்டம் அவர் வந்துட்டு அதை நடிக்கும் போது அவர்னாலே தாங்க முடியல அப்படின்னு சொல்லி. அப்போ அது இத்தனைக்கும் ஒரு மேபி ஒரு 1% இயேசு கடந்து போன அந்த சஃபரிங்ல ஒரு 1% கூட இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா அதுவே அந்த நடிகர்னால தாங்க முடியலன்னு சொல்லி கடைசி அந்த நடிகர் ரசிக்கப்பட்டாரு. ஸோ உண்மையாவே அவர் வந்து இயேசுவோட பாட நினைச்சு பார்த்தா அவருக்கு அப்படியே கதி கலங்கி போயிருச்சு. அப்பா இப்படிப்பட்ட ஒரு ஒரு பாத்திரத்தையா வந்து நடிக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பெரிய காரியம். அவரோட இந்த பாடுகள்லாம் நீங்க தியானிச்சு பார்க்கும் பொழுது உங்களே அறியாமல் நிச்சயமா உங்க கண்ணிலேருந்து அந்த கண்ணீர் வரும் நிச்சயமா. ஏன்னா நமக்காக அப்படி அடிக்கப்பட்டு அவர் வந்து நொறுக்கப்பட்டு அவர் அப்படி அந்த சிலுவையை சுமந்து போகும்பொழுது அவர் மூஞ்சில் அப்படியே எச்சலாம் துப்புவாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தெரியுங்களா அதெல்லாம். அது வந்துட்டு அவர் கடந்து போனோன்னு அவசியமே கிடையாது, அவருக்கு அதெல்லாம் ரிக்வயர்டே இல்லை அதெல்லாமே. ஆனால் அவருக்கு தெரியும் இதுதான் என்னோட அல்டிமேட் வில் ஆஃப் காட், இதுதான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம அவர் வந்துட்டு அதை தான் பண்ணார். அதை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார். ஈசாக்குக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் அந்த இடத்துல ஒரு ரேம் ஒரு கெடா ஒரு ஆட்டு கெடா வந்து அன்னைக்கு தேவன் வந்து அனுமதிச்சு கொடுத்தாரு. ஆனா அவரோட சொந்த குமாரனை வந்துட்டு அவர் பலி கொடுத்தார். அந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் கிடையாது, யாருமே சப்ஸ்டிடியூட் இல்லை. அவருக்கு பதிலாக யாருமே சப்ஸ்டிடியூட் இல்லை, அவர் மட்டும்தான் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஒன். அவருக்கு சப்ஸ்டிடியூட்டே கிடையாது. ஸோ பாருங்க, பிதாவானவர் அவரோட சொந்த குமாரனே வந்துட்டு அவர் வந்து கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல கூட ஆண்டவர் வந்துட்டு கதி கலங்கி போய் இயேசு வந்து கெத்செமனி தோட்டத்துல ஜெபிக்கும் போது கூட அவர் என்ன கேட்கிறாரு, பிதாவின் இடத்துல அவர் சொல்றாரு, உன் சித்தமானால் இந்த பாத்திரத்தை என் இடத்துல இருந்து விலக்கி போடுங்க அப்படின்ட்டு. ஆனா அது தேவனோட சித்தம் இல்லை, அது பிதாவோட சித்தம் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்ச பொழுது அவருனால அதை தாங்க முடியல. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவர் செஞ்சுதானே ஆகணுன்ற அந்த ஒரு வில்லிங்கா அவர் வந்து அது ஒரு வில்ஃபுல்லியா தான் வந்து அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எல்லாம் நினைப்பாங்க, ஓ இன்ஃபேக்ட் அந்த சோல்ஜர்ஸ் கூட வந்து சொல்லுவாங்க, நீ தேவகுமாரன் இருந்தா இறங்கி வர வேண்டி தானே வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த டைம்ல கூட கூட பாஸ்டர் வந்துட்டு ரெவரண்ட் டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில காரியங்கள்ல நானும் அப்படியே தோண்டு போய் தான் இருந்தேன். ஆனா அவங்க வார்த்தை வந்து என்னை பலப்படுத்திடுச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொல்லி கேட்டுட்டு தான் வந்தேன், டாக்டர் மூலியமா என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுட்டு தான் வந்தேன்.
அதே போல் வந்து அவங்க மூலியமாக ஆண்டவர் சில காரியத்தை பேசினார். அவங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஸோ ஓகே, அது கொஞ்சம் டக்குன்னு வரல எனக்கு. அப்போ என்னன்னா வந்துட்டு உண்மையாகவே ஆண்டவர் வந்துட்டு அந்த இடத்துல கூட அவர் வந்து வில்ஃபுல்லியாக தான் வந்து அந்த மரணத்தை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறாரு. எதுக்காகனா வந்துட்டு நமக்காகத்தான். அவர் வந்து நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காகத்தான் அந்த சிலுவையை சுமந்தார். அந்த ரத்தத்தினால தான் வந்துட்டு நமக்கு மீட்பு உண்டாகும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் வந்துட்டு அவர் வந்து எல்லாத்தையும் நமக்காக செய்து முடித்தார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 53:7 படிங்களேன். ஹல்லேலூயா. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்க்க தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமேன். ஆமேன். ஸோ இதுதான் முதல் டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. ரெவரண்ட் டாக்டர் சரியான வசனம் வந்துருச்சு. ஸோ அதுதான் அந்த ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வந்துட்டு அவரோட அந்த அந்த தாடியோட அந்த முடியெல்லாம் அப்படியே பிச்சு பிடுங்கி போட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இட்ஸ் அது ரொம்ப ஒரு கொடூரமான சூழ்நிலை. ஆனால் அதெல்லாத்தையும் அவர் கடந்து வந்தார். எதுக்காகனா வந்துட்டு ஒரே விஷயம்தான், அந்த ஹியூமனிட்டிக்காக நம்மளுடைய பாவங்கள், அகில உலகத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்ற அந்த ஒரே காரியத்துக்காக தான் வந்துட்டு அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டு செஞ்சார். அவர் நினச்சா இப்படி ஸ்பிட் செகண்டில் வந்து அவர் வந்துட்டு கிரேட் எஸ்கேப் தெரியுமா, அவர் எஸ்கேப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அதை விரும்ப கிடையாது. அவருக்கு இல்லாத பவரா, அவருக்கு இல்லாத அந்த மைண்ட். Do you think that he would have done that if let's say அது வந்து நமக்காக இல்லை அப்படின்னா அவர் எப்படி இருந்திருப்பாருமா ராஜா மாதிரி அந்த டைமில். ஆனால் அத்தனையும் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்காக தான் அத்தனையும் வந்து அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு அவர் கடந்து வந்து நமக்காக அவ்வளோத்தையும் செஞ்சு அவரோட அந்த ரத்தத்தை நம்ம மதிக்காமல் காலில் போட்டு மிதித்து அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம ஒரு இஷ்டத்துக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது, கட்டளைகளை மீறி இப்படிலாம் நம்ம வாழும் பொழுது, do you think the judgment will not fall on us? கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு வந்து அந்த எகிப்து நாட்டில் அந்த 10வது வாதை அதுதான் நடந்துச்சு அன்னைக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் அது நடக்கிறதுக்குரிய காரியங்கள். ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து சப்ஸ்டிடியூட்டாக அந்த இடத்துக்கு வந்ததுனால தான் அந்த ஆட்டுக்குட்டி வந்துட்டு பலி கொடுக்கப்பட்டது. அதோடைய ரத்தம் நம்மளை மீட்டு அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் சன், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் சன்னை வந்து உயிரோட வந்து மீட்கப்பட்டது. ஸோ அந்த நேரத்தில் கூட வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டில் ஹேப்பன், அந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டில் பாஸ்ட் ஆன். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் இருந்தது. ஆனால் தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை நம்ம வந்துட்டு அதை உதாசீனப்படுத்தி அதை வந்து நம்ம அதெல்லாம் செய்யும் பொழுது கட்டாயமாக அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம மேலேயும் ஃபால் பண்ணும். சப்ஸ்டிடியூட்டே கிடையாதுங்க, அங்கே வந்து சப்ஸ்டிடியூட்டே கிடையாது. நீதியின் தேவன் வரும் பொழுது நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் தான். அந்த இடத்துல சப்ஸ்டிடியூட்டே கிடையாது. ஸோ அதனால விழிக்காம இருக்கிறவங்களாம் விழிச்சிக்கிங்க இப்பொழுதே, அதுதான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு இப்போ இவரோட ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம். அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அதனால நம்மளுடைய பாவத்துக்கு முழுவதுமா வந்து ஃபுல் பேமெண்ட் அவர் ஜீசஸ் வந்து நமக்காக ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டார். அதுதான் அந்த கிரயம்.
அவர் செலுத்தின அந்த கிரயம் அது ரொம்ப விலை மதிக்க முடியாத அளவுக்கான பிரைஸ் அது. அப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை நமக்காக செலுத்தினார். ஸோ அப்படி கிரயம் செலுத்தி நம்ம வந்து அவருடைய நாமம் தரித்த பிள்ளைகளா இராமல் நம்ம போய் இஷ்டத்துக்கு அதாவது இப்போ அந்நிய தேவர்களை வணங்கி நம்ம வந்துட்டு தேவனோட கட்டளைகள்லாம் மீறி நம்ம வந்து அந்த மீறுதலுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இலவசமாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கட்டாயமாக நம்ம எல்லாருமே வந்து அந்த நியாய தீர்ப்புக்கு உள்ளாக ஆளாகிடுவோம். ஸோ அதனால வந்து முழிச்சிக்கிங்க எல்லாருமே. இதுதான் இது கடைசி காலம். எப்போதும் ரெவரண்ட் டாக்டர் நம்மளுக்கு சொல்கிறது தான், எனி டைம் இயேசு கிறிஸ்து வந்துருவாரு. ஸோ ரெப்சரில் போக எல்லாமே ரெடியாக இருங்க. அது கூட கேள்வி கேட்குறாங்க சில பேர், ஏன் ரெப்சர் சொல்லி எங்களெல்லாம் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலைங்க. இதெல்லாம் வந்துட்டு உண்மையான சத்தியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ரெவரண்ட் டாக்டர் சொல்கிற காரியங்கள், நம்ம பேசுகிற காரியங்கள் எல்லாமே ஆவியானவர் வெளிப்படுத்தி தான் நம்ம பேசுகிறோம். எதுவும் வந்து நம்ம சொன்னதுக்கு நம்ம பேசலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தேவனோட வார்த்தையும் சத்தியத்தையும் வந்து நம்ம வந்து ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். ஆமென். இப்போ நம்ம வந்து யோவான் 10 பார்த்தோம்னா வந்து அவர் வந்து நானே நல்ல மேய்ப்பன் என்று அவர் சொல்றாரு. யோவான் 10 ஃபுல்லா நீங்க அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இப்போ நீங்க யோவான் 10:18 மட்டும் படிங்களேன். ஹல்லேலூயா. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஆமென். ஆமென். 18 அது படிப்பீங்க? ஆமா. ஓகே. யோவான் 14:15 படிங்க. ஹல்லேலூயா. பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆமென். ஆமென். ஓகே. ஸோ சரி, யோவான் 10:11 ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். ஆமென். ஸோ இந்த யோவான் 18, யோவான் 14, 15 அவங்க படிச்சாங்களே, நீங்க போய் அந்த யோவான் 10வது அதிகாரம் முழுசா நீங்க படிங்க. ஸோ அதில் வந்துட்டு இயேசு தான் வந்து ஃபுல்லாக பேசுவார். அவர் வந்து சொல்லுவார், நானே நல்ல மேய்ப்பன். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியான குறித்து தான் வந்து அவர் பேசுவார். இப்போ பாருங்க, அவர் வந்து சொல்றாரு, அவர் வந்து நல்ல மேய்ப்பன்ட்டு, என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மேய்ப்பர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஸ்வலாக அவங்கெல்லாம் வந்து அந்த ஆடுகளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஷெப்பர்ட்க்கு உரிய ஒரு குணம், மேய்ப்பருக்கு உரிய ஒரு குணம். அவங்க வந்து அவங்கள அந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்கறது தான் வந்து மேய்ப்பர்களோட குணமாக இருக்கிறது. ஆனால் யாருமே வந்து அந்த ஆட்டுக்குட்டிக்காக வந்துட்டு தன்னோட உயிரை வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாருன்னா, என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுப்பேன்னு சொல்றாரு. அவர் தான் அந்த நல்ல மேய்ப்பர். விச் இஸ் அகெயின் வந்து நீங்க வந்து அந்த ஜான் 19 பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்காக வந்து தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வந்துட்டு மாறி அவர் வந்து நமக்காக அடிக்கப்படுறாரு. யோவான் 10 நல்ல மேய்ப்பராக இருக்கிறாரு. யோவான் 19 தேவ ஆட்டுக்குட்டியாக மாறி நமக்காக அடிக்கப்படுறார். இதனால தான் என் மேய்ப்பன் ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் என் மேய்ப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இதுதான் வந்து தலைப்பு வசனம். ரெவலேஷன் 7வது அதிகாரம் 17வது வசனம். வெளிப்படுத்துதல். ஹல்லேலூயா. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளை அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கும்
ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை மேய்த்து, இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஆட்டுக்குட்டியானவர் தான் வந்துட்டு அவர்களை மேய்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தான் அங்கே மெய்ப்பனா இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் தான் மெய்ப்பனா இருக்கிறார். ஸோ இந்த காரியத்தை ஆண்டவனுக்கு வெளிப்படுத்தி தான் வந்துட்டு அவர் வந்து எனக்கு சொன்னது, மை ஷெப்பர்ட் இஸ் த லெம் அப்படின்னு அந்த தலைப்பை வந்து அவர் வந்து எனக்கு வந்துட்டு அதை வெளிப்படுத்தினார். ஏன்னா எப்படி வந்து லேம் வந்து ஷெப்பர்டாக இருக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் வந்து ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி உங்கள் மத்தியில் நான் பேசின காரியங்கள். அப்போது இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் வந்து நம்மளை மேய்க்கிறவராக இருக்கிறாரு. நம்மளை மேய்த்து எங்கே கொண்டு போகிறார் பாருங்க, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். அவர் தான் நம்மளை வந்து நடத்தி கொண்டு போறார். ஜீவ தண்ணீர் வந்து நம்ம இயேசு தான், சரிங்களா? ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நம்மை நடத்துவார். அதுதான் நித்திய வாழ்வு, அதுதான் இட்டர்னல் லைஃப். அந்த ஜீவ தண்ணீர் forever living water உள்ள அந்த ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர், இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரிங்ஸ் நிறைய ஊற்று. ஸோ அந்த ஊற்றுகள் உள்ள இடத்துக்கு நம்மளை நடத்தி கொண்டு போகிறவர் யாருன்னா அந்த சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர். யோவான் பார்த்தீங்கன்னா அவருடைய ரெவலேஷன் எப்படி இருக்குன்னா வந்து அந்த இடத்துல அவருக்கு அந்த தரிசனம் உண்டான போது அவர் அந்த படி ஏறி போய் அங்கே போய் பார்க்கும் பொழுது அவர் வந்து ஏதோ ஒரு விக்டோரியாஸா தேய்ச்சிட்டு வந்த ஒரு கிங் மாதிரி அவர் நிற்பார் அப்படின்னு பார்த்தா அவர் அப்படியே அந்த அடிக்கப்பட்ட வண்ணமா வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து அந்த இடத்துல நிற்கிறத அவர் கண்டார் அப்படின்னு வசனத்துல இருக்கும். ஜானுக்கு உண்டான ரெவலேஷன் அது. அப்போ அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை இருக்கும் பொழுது அந்த ரத்தம் வடிஞ்சு அந்த 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 காயங்கள்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே எப்பவுமே வந்து அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அது அப்படியே இது வந்து பழைய காயங்களோ ஆறின காயங்களோ கிடையாது. எப்பொழுதுமே அந்த காயம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அந்த ரத்தம் வந்து எப்போதுமே வந்துட்டு லிவிங். அதுதான் அந்த ரத்தம் வந்து நமக்கு வந்து எப்போதுமே வந்து அது வந்து லைஃபாக தான் வந்துட்டு இருக்குது இயேசுவோட ரத்தம், சரிங்களா? அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக தான் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து யோவான் வந்து கண்டாராம். அந்த வசனத்தில் வந்துட்டு அப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த இயேசு வந்து நமக்கு வந்து வெறும் மேய்ப்பராக மட்டுமே இருந்திருந்தாருன்னா அவர் வந்து நம்மளை கைட் பண்ணுவார், நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பாரு, நம்ம நடத்துவார், நமக்கு எல்லாமே அவர் செய்து கொடுப்பாரு, நம்மளை பாதுகாப்பார், எல்லாமே அவர் பண்ணுவார். ஆனால் நம்மளுடைய அந்த பாவங்கள் அப்படியே தானே இருந்திருக்கோம். அந்த பாவங்களை வந்துட்டு அதை அதுலேருந்து நம்மளை மீட்க வந்து ஆட்டுக்குட்டி இல்லையே, அவர் மெய்ப்பராக மட்டுமே இருந்திருந்தால், இப்போ அவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியாக மட்டும் இருந்திருந்தால், அந்த ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்படும் பொழுது நமக்கு வந்து அந்த மீட்பு உண்டாயிருக்கும். அவர் ரத்தத்தினால அந்த மீட்பு உண்டாயிருக்கும், நம்மளுடைய பாவங்கள் நம்மை விட்டு நீங்கி இருக்கும். ஆனால் யார் வந்து அந்த பாவ மன்னிப்புக்கு அப்புறம் யார் வந்து நம்மளை வழி நடத்துபவராக இருந்திருப்பார்? ஆண்டவர் வந்து வெறும் ஆட்டுக்குட்டியானவராக இருந்திருந்தா யாரு நம்மை அதுக்கப்புறம் அந்த பாவ மன்னிப்புக்கு அப்புறம் வந்து நம்மை மேய்த்து நம்மை வந்து சரியான வழியில நடத்துபவராக இருந்திருப்பாரு. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு வந்து எவ்வளோ நல்லவர்னா அவரே மேய்ப்பராக இருக்கிறார், அவரே ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார். ரெண்டையுமே அவர் ஒருத்தர் தான் வந்துட்டு செய்கிறார். ஸோ அந்த ஆட்டுக்குட்டியானவர் நம்ம பாவங்களை நீக்கி அந்த மேய்ப்பராக இருந்து நமக்கு அந்த பாதுகாப்பை உண்டு பண்ணி நம்மை வழி நடத்துபவராய், எதுக்கு வழி நடத்துபவராய்? அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளுக்கு வழி நடத்தும்படியாய் நம்மை நடத்துபவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வந்து அந்த பாவத்துக்காக நம்ம வந்து ஒரு 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 பலியாடா மாறி நம்ம ரத்தம் சிந்தனோன்னு அதுக்கான அவசியமே கிடையாது. கர்த்தர் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அதுக்காக தான் நமக்கு பதிலாக அந்த சப்ஸ்டிடியூட் தான் வந்து அந்த லேம் ஆஃப் காட், தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர், அந்த லேம் ஆஃப் காட். அவரை வந்துட்டு தேவன் நமக்காக ப்ரொவைட் பண்ணி அவர் நமக்காக சப்ஸ்டிடியூட் ஆகி
நம்முடைய பாவங்களை மீட்கிறதுக்காக அவரு ரத்தம் சிந்தினார். ஸோ அதனால தான் ஆட்டுக்குட்டியானவர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார். இப்ப அவரு நம்மளுடைய மேய்ப்பனா அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் நம்மளுடைய மேய்ப்பனா இருக்கிறதுனால ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு ரத்தமும் சிந்தினார், நம்ம பாவத்தையும் மன்னித்தார், நம்மை மீட்டார், நம்மை ரட்சித்தார். சேம் டைம் அவர் வந்துட்டு நம்மளுடைய மேய்ப்பரா இருந்து நம்மை நடத்துகிறார். அந்த பாவ மன்னிப்புக்கு அப்புறம் நம்மை சரியான வழியில நடத்தி நல் காரியங்களை விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து நற்கிரியைகளை நம்ம செய்யும்படியாக கடைசி பரியந்தம் வரைக்கும் நம்ம வந்து அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படியா நம்மளை வந்து ஜீவ தண்ணீரண்டை அவர் வந்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உங்க மத்தியில வந்துட்டு நான் பேச ஆயத்தமான காரியங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிச்சயமா வந்து ஏதாவது ஒரு காரியம் கண்டிப்பா உங்களை தொட்டிருக்கோம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனோட வார்த்தை நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அனைவரும் நம்ம கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, அப்பா தேவனே, இந்த நாள்ல கூட ராஜா கர்த்தர் என்னை கொண்டு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே, கர்த்தர் நீரே ஆண்டவரே எங்கள் நல்ல மேய்ப்பரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தேவனே, நீர் ஆண்டவரே உம்முடைய சொந்த மகனாகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவரே நீர் அனுப்பி அப்பா நீர் ஆண்டவரே அவரை எங்களுக்காக ஆண்டவரை பலி கொடுத்தீர ராஜா. அப்பா எங்க பாவங்களை நீ மீட்டெடுத்தீர் அப்பா தேவனே, எங்களுக்கு நீர் ரட்சிப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா அந்த ரட்சிப்பை இறுதி வரைக்கும் நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு துணை நின்று ஆண்டவரே நித்திய வாழ்வை அடைய அப்பா தேவனே நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக ராஜா. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா அந்த ஜெபங்களை கேட்டு ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. நல்ல அருமையான மெசேஜ். ஆட்டுக்குட்டி ஆண்டவர் என் மேய்ப்பனாக இருக்கிறார். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. அழகா தெரிய வந்ததில் உட்காருங்க. ஆட்டுக்குட்டி ஆண்டவர் ஆதியிலிருந்தே இருக்கிறார். ஆதியிலிருந்தே இருக்கிறார். நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா பழைய ஏற்பாடு 2 வருஷம், புதிய ஏற்பாடு 2 வருஷம், இப்போ கிருபையின் பிரமாணம் 2 வருஷம், 6000 வருஷம். ஹல்லேலூயா. Hallelujah. பலி சாக்ரிஃபைஸ் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து வாலண்டரியாக வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து பிதா அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இல்லையா? ஸோ அந்த சாக்ரிஃபிகேஷனில் பலியாடாக அவர் வந்து உலகத்துக்கே பலி ஆகிறார். ஸோ அப்படிப்பட்ட நபர்களில் ஒரு பலியாக என்னை தேர்ந்தெடுத்து உங்களுக்காக ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன். என்னோட பேமெண்ட் 2 குழந்தைங்க, தலையில் மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி, அவரோட அச்சடையாளங்கள் முள்முடி போல தரித்திருக்கிறேன். அதான் மகள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எந்த விஷயத்துக்கும் எந்த காரணத்துக்கும் சோர்ந்து போக வேண்டாம், மனத்தளர விட வேண்டாம். அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவரை ஒரு நொடி நினைச்சுப்பார். அவர் எப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கிறாரு, எப்படியெல்லாம் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாமே சந்திச்சிருக்கிறார். அதை தாண்டி ஒரு காரியம், ஒரு மிஷன் ஒர்க் அவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் பிசாசானவன் தாக்குறான். ஒரு சில நொடிகள் தான் இருக்கு அவர் உயிர் பிரிகிற டைம்ல கீழே இருந்து பிசாசு பேசுறான். நீ தேவகுமாரனாக இருந்தா கீழே இறங்கி வாரும் இல்லையா? அவர் ஒரு நிமிஷம் டெம்டாய் கீழே வந்திருந்தா யோசிச்சு பாருங்க, ரட்சிப்பு பூர்ணமா இருக்காது. ஸோ அந்த மிஷன் அவர் வந்து நிறைவேற்றணும். அதுக்காகத்தான் இறங்கி வந்தார். நல்ல மேய்ப்பன், அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோமா, ஒரு லீடர்ஷிப்னா எப்படி இருக்கணும்? அன்னைக்கு மோசஸ் ஒரு லீடர்ஷிப் எடுக்கிறாரு, கோல் எடுத்து தடி எடுத்து முன்னாடி போறாரு, பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்க ஃபாலோ பண்றாங்க. பின்னாடி அந்த மக்கள் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவரு தாட்டே இல்லை. அவர் பாட்டுக்கு முன்னுக்கு போறாரு, பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்றாங்க. அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும், அது வேணும், சாப்பாடு வேணும், கறி வேணும், அது இதுன்னு சொல்லி ஸோ அவர் முன்னுக்கு போறாரு. அதுக்கப்புறம் அவர் மலை ஏறி போறாரு, ஆண்டவர்கிட்ட வார்த்தை கொண்டு வராரு, கட்டளைகள். அதுக்குள்ள இங்க கீழே உள்ள ஜனங்க ஒரு கண்ணுக்குட்டியை வந்து இது பண்ணி அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி வணங்க, கர்த்தர் இவர் தான், இதுதான் கர்த்தரே சொல்லி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அந்த லீடர்ஷிப் என்னாச்சு, கடைசியா ஃபெயிலர் ஆச்சு இல்லையா? அப்போ ஆட்டுக்குட்டி ஆண்டவர் மனிதனாக உருவெடுத்து வர்றார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே மாறியது, அந்த வார்த்தை மாம்சத்துல வெளிப்பட்டது, அது மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரமேறி சென்று வலது பாசத்துல சிங்காசனத்துல பிதா பக்கத்துல உட்கார்ந்தது. அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவரின் ரத்தம் இன்றைக்கு உயிரோட இருக்கு. அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து என்ன பண்றாரு, தன்னோட மந்தையை முன்னுக்கு விடுறாரு. போங்க, முன்னுக்கு போங்க, கரெக்டா போறீங்களா இல்லையான்னு பார்ப்பார். ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டி அப்படி இப்படி நகர்ச்சுனாக்கா சரிப்படுத்துவார், வாங்க அப்படின்னு தெரியப்படுற. ஒரு ஆட்டுக்குட்டி மிஸ் பண்ணாம கீழே விழாதபடி அந்த மேய்ப்பனாக இருந்ததுனால இஸ் a good shepherd. குட் ஷெப்பர்டா இருக்கிறாரு. இன்னைக்கு கூட அந்த ரத்தம் ஈரமாக இருக்கு. நம்ம என்ஜிபிஎச் பிள்ளைகள் தெரியப்படுத்த வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு நபர்களை நீங்க பாக்குறக்குள்ளும், ஆத்மாக்களை பாக்குறக்குள்ளும், உடஞ்சி போற நிலைமையில அவங்க இருக்கிறக்குள்ளும் இந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவர் ரத்தத்தை பத்தி தெரியப்படுத்துங்க. இன்னைக்கும் அந்த ரத்தம் உயிரோட இருக்கு, உங்களை மகிழ்விக்க மகிழ்ச்சியோட காத்துட்டு இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையில் மரித்தாரு, அந்த ரத்தம் இன்னும் உயிரோட இருக்குன்னு நம்ம தெரியப்படுத்தணும். கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. நம்மளை பலப்படுத்துற கிறிஸ்துவின் நிமித்தம் எதையும் நம்ம பண்ண முடியும் இல்லையாமா? God bless you, ma. Praise the Lord. எல்லா பலத்த கரங்களை தட்டுங்க. Peace be with you all. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இரண்டும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread. Forgive us our debts as we also have forgiven our debtors. Do not bring us to temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, the power, and the glory forever. Amen. Hallelujah. திருவிருந்துக்கு ஆயத்தமாகுவோம். ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். ஆமென். சில குறிப்புகள். வேலைக்காலமே புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். கரெக்டாக என்ஜிபிஹெச்ல லைவ் 10 மணிக்கு தொடங்கும். அடுத்த வருஷம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்ற ஒரு ப்ராப்பர்சி ஆண்டவர் என் மூலமாக பேசி இருக்கிறது. அதுவும் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் பாருங்க. அதில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒரு வழியும் தேவன் தெரியப்படுத்தி இருக்குவாரு. ஸோ பார்த்து அதோட பிளெஸிங்ஸை ரிசீவ் பண்ணிக்கங்க. எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். ஏன்னா அவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. ஸோ எல்லாருக்கும் கிறிஸ்துவ பற்றி தெரியப்படுத்துங்க. அவரோட வல்லமையினால நிரம்பி நம்ம அந்த வழி நடத்துதலில் வரணும். முதல் ராப்சர் தான் வரப்போகுதுன்னு ஆணித்தனமாக தேவ ஆவியானவர் இந்த நாள்லையும் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 7 ஆண்டு காலம் உபத்திரவம் காலம். அந்த உபத்திரவ காலத்தில் நம்ம மாட்டாதபடி
நம்ம எல்லா தேவ பிள்ளைகளும், முக்கியமா NGPH பிள்ளைகளும் ராப்சர்ல வர வேண்டும்ன்றது தான் தேவனோட விருப்பமாக இருக்கு. ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து என்னோட மந்தைக்கும் நான் தெரியப்படுத்துறது என்னன்னா, எல்லாருமே ராப்சர்ல வரணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட முறையில் பாஸ்டர் ஷாரன், பாஸ்டர் மர்லின், பிரதர் ஸ்டீவன் தம்பியை நீங்கள் தொடர்பில் வைத்து கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு ஜனவரி 1 எப்படி ஆயத்தமாயிட்டு நம்ம இடத்துக்கு வரணுன்றதோ அவங்க தெரியப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மிகப்பெரிய ஒரு இடத்த தேவன் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நிச்சயமா அவர் கொடுப்பாரு. அவரு எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல எப்படி யாருக்கு என்ன பண்ணணும், யாரை கொண்டு பயன்படுத்தணும் என்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். மனிதனால கூடாதது இறைவனால கூடும். அவர் சொன்னதுதான். ஹல்லேலூயா. நம்ம இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி ஆண்டவரே ஓய்வு நாள்ல, பரிசுத்த நாள்ல எங்களை எல்லோரும் ஒன்றாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே, அடுத்த வருஷத்துக்கு புது ஆண்டுக்குள்ள நாங்க பிரவேசிக்க போறோம் தகப்பனே. இந்த வருஷம் முழுவதும் எங்க நல்லபடியா நீர் நடத்தினீர். அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் எங்க கூடவே இருந்து நீங்க வழி நடத்தி கொண்டு வந்தீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இனி வரப்போற புதிய ஆண்டுக்குள்ள எங்களை பிரவேசிக்க போகிறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை நித்தமும் நீங்க தாப்பா நடத்த வேணும். உங்களோட ஆசீர்வாதம் மட்டுமே எங்களுக்கு தேவையானது அப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்க வழி நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அடுத்த ஆண்டு நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்க்காக நீங்க என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீங்களோ, என்ன நோக்கத்தை வைத்திருக்கீங்களோ அத்தனையும் நிறைவேறட்டும் ராஜா. ஆண்டவரே, நீங்க பல மடங்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ண போறீர் என்று சொன்னீரப்பா. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்க ஆயத்தமாக இருக்கிறோம் ராஜா. எங்களை எல்லோரும் ஆண்டவரே, எங்களோட டீமை நீங்க பயன்படுத்துங்கள் ராஜா, உபயோகம் படுத்துங்கள் ராஜா. எங்கள் மூலமா தேசத்துல ஆண்டவரே எழுப்புதல் வரட்டும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் உலகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கிற NGPH பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதம் பண்ண போதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. எல்லா குறைகள் நீங்க உங்களுக்கு மட்டும் தாப்பா தெரியும். அதெல்லாம் நீங்க மட்டும் தாப்பா அதை நிறைவேற்ற முடியும். நிரப்புங்கள் ராஜா. சம்பூர்ண நன்மையினால் நிரப்புங்கள் தகப்பனே. குறைவுகள் எல்லாம் நிறைவாக நீங்க தாப்பா மாத்தணும். எல்லா கட்டிலிருந்து நீங்க தாப்பா விடுதலை ஆக்க முடியும். கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க நிச்சயமா விடுதலை உண்டு நீங்க தெரியப்படுத்தி இருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை விடுதலை ஆக்கி உம்முடைய பரம ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இனி வரப்போற புதிய ஆண்டுக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைத்து எங்கள் மேல நீங்க என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீங்களோ அத்தனையும் நிறைவேறட்டும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலும் உங்களோட பரிசுத்த தூய ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதமெல்லாம் எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி. இந்த மாதத்துல யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ அத்தனை பேரும் பேராக ஆசீர்வதிக்கும் தகப்பனே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதுமாய் எங்களை அற்புதமாய் நீங்க நடத்தி எந்த குறையும் இல்லாத படிக்க ஆண்டவரே அப்பா, நாங்கள் வெட்கப்பட்டு போகாத படிக்க ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை நடத்தினீங்க. அதற்காக நாங்கள் முதலாவது நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த ஞாயிறு, இது கடைசி ஞாயிறு, இந்த வருஷத்துல கடைசி ஞாயிறு ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்து அடுத்த வருஷத்திலும் ஆண்டவரே அதே மேய்ப்பராய் நீங்க எங்களை நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ராஜா, கர்த்தர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற அப்பா எங்களோட தீர்க்கதரிசினியான ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் அவங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தேவனை அவங்களை வாழாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, அவங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவங்களை பெருக செய்தமைக்காக நாங்கள்
நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ராஜா அவங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினதுக்காக நன்றி. அக்கினி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்தபடியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யூரோப் தேசத்துக்காக ஆண்டவரே அப்பா தேவனே அவங்க கொண்டு போய் ஆண்டவரே ராஜா இதோ உடைய ஊழியத்தை அந்த நித்திய ஜீவனுடைய ஊழியத்தை ராஜாவே கர்த்தர் ஆண்டவரை தொடர்ச்சியாய் செய்ய வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய உங்களுடைய அப்பா தேவனே உங்களுடைய மகிமை உங்களுடைய நாமம் உலகம் எங்கும் பிரசித்தமாகணும் ஆண்டவரே ராஜா. அப்பா ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும், இருள்ல இருக்கிறவங்க வெளிச்சத்தை காணணும். அப்பா விடுதலை அடையாதவங்க ஆண்டவரே ராஜா இந்த நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்ல இருக்கிற அந்த இயேசு எங்களை விடுவித்தார் என்று சொல்லத்தக்க ராஜா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. அப்பா முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை இன்னும் பெரிதா இருக்க போவதற்கு நன்றி ராஜாவே. கர்த்தர் வல்லமையாய் எங்க தாசனை எடுத்து பயன்படுத்துவதற்கு நன்றி. அப்பா தேவனே ராஜா இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே இதோ அப்பா இந்த எடுத்து கொள்ளப்படுதல் ராஜாவே இந்த ராப்சர்ல ஆண்டவரே ராஜா அப்பா இந்த கடைசி காலத்துல நிறைய பேர் ஆண்டவரே அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. என்ஜிபிஎஸ் மூலமா கர்த்தர் ஆண்டவரே நீங்க அவங்களை தெரிந்து கொண்டமைக்காக நன்றி ராஜாவே. அப்பா தேவனே இதோ என்ஜிபிஎஸ் பிள்ளைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ரெவரண்ட் டாக்டருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா அங்கிளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அவங்க செய்யற அந்த ஊழியத்தை ஆண்டவரே ராஜா இதோ டென்மார்க் தேசத்துல இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அந்த வேதத்தை ஆண்டவரே அப்பா அந்த மொழி பெயர்ப்புல இருக்கிற அந்த முயற்சியில அப்பா ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே அது வெற்றி சிறக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த தடைகளை நீக்கி போட்டு அப்பா எல்லா காரியத்தை கர்த்தர் செவ்வையாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா தேவனி அதிகாரி இருதயத்துல கர்த்தர் தயவு உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனி இந்த என்ஜிபிஎச்ல ஆண்டவரே அப்பா அந்த சரித்திரம் உண்டாகட்டும் ராஜாவே அந்த காரியத்துல. அப்பா தேவனி மகன் ஷேர்லிக்காக மகன் கீர்த்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் உடைய கரத்தில் இருக்கிறது ராஜா. பிள்ளைகளோட படிப்பு பிள்ளைகளோட வேலை செய்யற காரியம் அப்பா மகன் கீர்த்திக்கு நல்ல ஒரு ஏற்ற துணை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்பா மகனுக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ராஜா ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இது இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா நைஜீரியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஸ்ரீலங்கா தேசத்துக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே மலேசியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவனே நல்ல நல்ல தலைவர்கள் நல்ல தேசத்துக்கு நல்ல தலைவர்கள் நல்ல ஆண்டவரை எதிர்காலத்தை கர்த்தர் ஆண்டவரை அப்பா ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இன்னும் நிறைய பேர் உங்களுடைய வெளிச்சத்தை காணணும் ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ல பாதிக்கப்படுகிறாங்களோ ஆண்டவரே ராஜா அவங்களுக்கு கர்த்தர் தயவு உண்டு பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. நீ சகலத்தையும் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. அப்பா நாங்க இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.